Hi, this is Srisha. Welcome to our channel Moments with Sri. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா what happens immediately after normal or vaginal delivery. Once baby வெளியில வந்த உடனே நெக்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றதை இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். ஒன்ஸ் பேபி வெளியில வந்த உடனே அம்பிளிக்கல் கார்டு வந்து கட் பண்ணிட்டு உங்க மேல வந்து வைப்பாங்க. அப்புறமா டாக்டர் சொல்லுவாங்க வெதர் இட்ஸ் அ பாய் ஆர் கேர்ள், பாய் பேபியா கேர்ள் பேபியான்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. தென் ஒன்ஸ் உங்ககிட்ட காட்டின உடனே இம்மிடியேட்டா பீடியாட்ரிஷியன் கிட்ட கொடுத்துடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அமினோட்டிக் ஃப்ளூயிட் வந்து வெளியில எடுப்பாங்க. ஜஸ்ட் உங்க ஸ்டொமக்கை வந்து ப்ரெஸ் பண்ணாலே அமினோட்டிக் ஃப்ளூயிட் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது வந்து வெளியில வந்துடும். ஒன்ஸ் அமினோட்டிக் ஃப்ளூயிட் கம்ப்ளீட்டா வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்து பிளசண்டா வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. பிளசண்டா ரிமூவ் பண்ணும்போது கூட கொஞ்சம் லைட்டா வலிக்கும். பிஃபோர் எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தே வில் மேக் ஷுர் அமினோட்டிக் ஃப்ளூயிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடுச்சா, ப்ளசண்ட்டாக எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சா, ஏதாச்சும் எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கான்றதை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஆல் ஓகேனா இமிடியேட்டாக டாக்டர் வந்து எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆன உடனே ஸ்டிச்சஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து எபிசோட்டமி ஸ்டிச்சஸ் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு தான் ஸ்டிச்சஸ் போடுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அனஸ்தீஷியா இல்லாமல் யாருமே ஸ்டிச்சஸ் போட மாட்டாங்க. பிகாஸ் ரொம்பவே வலிக்கும் இன்கேஸ் அனஸ்தீஷியா இல்லைன்னா. எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் வந்து நான் நினைச்சா ஒரு 5 minutes போட்டுருவாங்க, கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ட்டு. பட் நோ, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் வந்து எபிசியோட்டமி ஸ்டிச்சஸ் வந்து நான் நினைச்சா ஒரு 5 minutes கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பட் நோ, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஸ்டிச்சஸ் வந்து லேயர் பை லேயர் வந்து போடுவாங்க. கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 20 minutes ஆகும். எனக்கு வந்து ஒரு 20 minutes ஆச்சு, 20 to 25 minutes. மேபி மற்ற ஹாஸ்பிட்டல்ஸில் மற்ற டாக்டர்ஸ் எவ்வளோ டைம் எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு 20 minutes ஆச்சு. தென் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் ஆன உடனே டேம்போன்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களை வந்து ரெக்கவரி ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் தான் நடந்துச்சு. ஸோ நான் எனக்கு எந்த ப்ராசஸ் நடந்துச்சோ அது வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தென் வந்து இந்த கையில் இன்ஜெக்ஷன் போடுவாங்க பாருங்க, செலைன் போடுறதுக்கு, அது வந்து எனக்கு போட்டாங்க. தென் செலைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோட்டலாகவே ஆஃப்டர் டெலிவரி எனக்கு வந்து ஒரு 2 பாட்டில் போச்சுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். பேபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் குடிக்க சொன்னாங்க. மில்க் இல்லைன்னா ஜூஸ், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது குடிக்க சொன்னாங்க. ஏன்னா நிறையவே எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் பேபியை புஷ் பண்ணணும். ஸோ எனர்ஜி சுத்தமாக இருக்காது. ஸோ ஃபீடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் குடிக்க சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஜூஸ் குடித்தேன். எனக்கு வந்து மில்க் சுத்தமாக பிடிக்காது. ஸோ நான் ஜூஸ் குடித்தேன். ஒன்ஸ் நான் ஜூஸ் எல்லாம் குடித்த பிறகு டாக்டர் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போனாங்க ப்ளீடிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது. நெக்ஸ்ட் வந்து பேபியை எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபீடிங் வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் ஃபீடிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு திருப்பி அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இமிடியேட்டாக யூரின் பாஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் யூரின் பாஸ் பண்ணால் தான் உங்களோட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேம்பான்ஸ் இன்சர்ட் பண்ணிருக்கிறத ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்புறமா ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண உடனே இம்மிடியேட்டாக அவங்க வந்து சொல்கிறத வந்து பாத் பண்ண சொல்லி, கம்பல்சரி பாத் பண்ணணும். பாத் பண்ணுற வரைக்கும் அவங்க விடவே விட மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம பாத் பண்ண உடனே நம்மளுக்கே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங் ஃபீல் இருக்கும். புஷ் பண்ணி நிறைய டயர்டாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்வெட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்ஸ் பாத் பண்ண உடனே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பாடி. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு நடந்துச்சு ஆஃப்டர் நார்மல் டெலிவரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ப்ரெக்னென்சி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. பாய்.